ஹாய் மக்களே. என்னோட டிஷர்ட் இந்த கெட்டப்லாம் பார்த்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன்னு நினச்சிக்காதீங்க. இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஏன்னா வேறு எதுவுமே எனக்கு ட்ரெஸ்ஸஸில் பத்தலை. ஸோ இது கொஞ்சம் தொலைத்தலன்னு கம்ஃபர்டபுளாக இருந்ததுனால இது போட்டுக்கலாமேன்னு போட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேருக்கு வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜ்லேயும் சரி, கொஞ்சம் இந்த டெலிவரி நெருங்கும் போதும் சரி, பிளட் கவுண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும்னு சொல்லுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணும்போது எனக்கு வெறும் 7.5 என்னமோ தான் இருந்தது என்னோட பிளட் கவுண்ட். ஆக்சுவலி இது ரியல். அது அவங்க செக் பண்ணும்போது அவ்வளோதான் இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அயன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். ஒரு இன்ஜெக்ஷன் வந்து 1000 ருபீன்னு சொன்னாங்க. 4 இன்ஜெக்ஷன் போட வேண்டியது வரும். வேற வழியே கிடையாது. அப்போதான் குழந்தை இனிஷியல் ஸ்டேஜ்னால அந்த குழந்தையோட க்ரோத்துக்கும் யூஸ் ஆகும், அந்த கருவோட க்ரோத்துக்கு. அதனால கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு இன்ஜெக்ஷன் வந்து 1000 ருபீ, 4 இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டோனர் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அவங்க கிட்ட இருந்து ஒரு 1 யூனிட் பிளட் வாங்கி போடணும். 1 or 2 யூனிட்ஸ் அந்த மாதிரி ஏதோ சொன்னாங்க. எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி சொன்னாங்க. டோனர் அரேஞ்ச் பண்ணி போடணும் அப்படின்னு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 பக்கம் அதுவுமே வரும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப யோசிச்சுட்டு அதை நான் போடவே இல்லை. செகண்ட் திங் என்னன்னா 7.5 தான் இருக்கு. நம்ம பேபிக்கு கண்டிப்பாக பிளட் வேணும் இல்லையா? அதனால ரொம்ப யோசனையாக இருந்துச்சு, என்ன பண்ணலாம், போடலாமா வேணாமா, அந்த மாதிரி ரொம்ப யோசனை இருந்துச்சு. என்னால் அங்கே போய் என்னால் போட முடியல. அப்புறம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் நார்மலாக எப்பவும் போல் செக்அப் போய் செக் பண்ணிவிட்டு அங்கேயுமே பார்த்துட்டு பிளட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு சொன்னாங்க. பட் 7.5 கிடையாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த கஷ்டப்பட்டு இந்த அத்திப்பழம் அது இதுன்னு சாப்பிட்டு ஒரு 8.5 அந்த ரேஞ்சுக்கு இருந்தது. செக் பண்ணி பார்த்துட்டு இது கம்மியாக தான் இருக்குது. பட்டு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம்னா நம்ம இந்த அயன் சுக்ரோஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபுட்லேயே இந்த கீரை, மாதுளம்பழம், அத்திப்பழம் இந்த மாதிரி இதுலெல்லாம் நீங்கள் நிறைய எடுத்துக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இனிஷியல் ஸ்டேஜஸில் கம்மியாக தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் நீங்கள் சாப்பிடுங்க, ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் என்னன்னா நம்மளால அதை மெயின்டைன் பண்ண முடியாது. நம்ம வேலைக்கு போகிறனாலையும் சரி, டெய்லியும் கீரை வச்சு நம்மளால ஈவன் வீட்டில் இப்போ இருக்கு, என்னால் டெய்லி கீரை வச்சு சாப்பிட முடியாது. அது கரெக்டாக நம்மளால ஃபாலோ பண்ண முடியுமா எனக்கு தெரியல. என்னால் ஃபாலோ பண்ண முடியும். வேலையெல்லாம் விட்டுட்டு எங்கள் ஊருக்கு வரப்போ எனக்கு வந்துட்டு ஒரு 9.5 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னால் சடனாக ரொம்ப இவங்க எதிர்பார்க்க எல்லாரும் சொல்கிறாங்க 11 இருக்கணும், இல்லை 12 இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் சடனாக அவ்வளோ தூரம் இந்த ஃபுட்டில் என்னால் கொண்டு வர முடியல. ஆக்சுவலி சொல்ல போனால் அத்திப்பழம் வந்து ஒரு ரேஞ்சுக்கு மேலே என்னால் சாப்பிடவே முடியல. எனக்கு அதை பேர் சொன்னால் கூட எனக்கு ஒரு மாதிரி இப்போ கூட கொமட்டிட்டு வருது. என்னால் அதை சாப்பிட முடியல. டேட்ஸ் ஆகட்டும், இது எதுவுமே எனக்கு அந்த இனிப்பு ஐட்டம் எதுவுமே எனக்கு சுத்தமாக செட்டே அவ்வளோ வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் பார்க்குறேன். பட் நான் எடுத்துக்கிற டேப்லெட்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் டேப்லெட்ஸ், கவர்மெண்ட்டில் கொடுக்குற டேப்லெட்டு. ஏன்னா இந்த அஸ்டிஃபர்செட்னு சொல்லிட்டு இந்த டானிக் இது கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். 2 டானிக் இருக்கும். இது வந்து டெய்லி நைட்டு 10 மில்லி நான் எடுத்துக்கிட்டேன். ஈவன் டேப்லெட் அவங்க டாக்டர் சொன்ன டேப்லெட்டும் போட்டுக்கிட்டேன். அந்த டேப்லெட் இல்லாமல் இந்த டானிக்கில் 10 மில்லி டெய்லி நைட் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ என்னோட பிளட் கவுண்ட் வந்து 11 இருக்குது. ஸோ வந்து இது ரொம்ப சடனாக ஏறினது, ரொம்பவே சடனாக. ஒரு 10 டேஸில் உண்மையிலே சொல்கிறேன், இது ஒரு மிராக்கிள் மாதிரி. ஒரு 10 டேஸில் ஈவன் ஃபுட்டுக்கெலாம் இவ்வளோ சீக்கிரமாக ஆயிடாது. கண்டிப்பாக இந்த டானிக் ஷேரை நீங்கள் எல்லாருமே குடிங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க தான் குடிக்கணும். இல்லை இந்த அயன் டெஃபிஷியன்சி இருக்கவங்க, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்க கண்டிப்பாக இந்த டானிக் குடிக்கலாம். 10 மில்லி நைட் தூங்க போகிறப்ப ஆஃப்டர் ஃபுட்டு வந்து இதை ஒரு 10 மில்லி நீங்கள் கண்டிப்பாக குடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். இந்த டானிக் நீங்கள் குடிச்சிங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக ஈவன் டெலிவரிக்கு அப்புறம் கூட நீங்கள் ஆஃப்டர் பர்த்துக்கு அப்புறம் கூட, டெலிவரிக்கு அப்புறம் கூட இந்த டானிக்கை கண்டிப்பாக நீங்கள் குடிங்க. ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டேன். அப்படி கூட எனக்கு பிளட் வந்து இவ்வளோ குவிக்காக இன்க்ரீஸ் ஆச்சான்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த டானிக் நான் தான் 100% சொல்லுவேன்.
ஸோ நீங்கள் இந்த டானிக்கு டெய்லி நைட் 10 வெள்ளி கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். நான் முன்னாடிலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு நான் சாப்பிடுவேன் சிக்கன், அதுவும் மட்டன்லாம் சாப்பிட மாட்டேன். சிக்கன்லாம் நான் சாப்பிடுவேன், ஃபிஷ்ஷு சாப்பிடுவேன். மற்றபடி இந்த மட்டன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் எடுத்துக்கிறது கிடையாது. ஆஃப்டர் இந்த ப்ரெக்னென்சி சுத்தமாக எனக்கு நான்வெஜ்ன்றது என்னால் சாப்பிடவே முடியல. ஈவன் எக் ஒயிட்டு கூட என்னால் சாப்பிட முடியல. இது ரியல் ஆக்சுவலாக ட்ரூத்து. ஸோ எல்லாரும் சொன்னாங்க சுவரொட்டி சாப்பிடு, டோனர் அரேஞ்ச் பண்ணுற அளவுக்கு எதுக்கு போகணும், நீ சுவரொட்டி சாப்பிட்டேன்னா கண்டிப்பாக உனக்கு இதாகும்னு. என்னால் சாப்பிட முடியல, நான்வெஜ் எதுவுமே என்னால் எடுத்துக்க முடியல. கண்டிப்பாக நீங்கள் குடிங்க, உங்களுக்கு சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும். 10 டேஸ்லேயே உங்களுக்கு 10 டேஸ்லேயே உங்களுக்கு நல்ல உங்கள் பிளட் லெவல் கூடுறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இதை நான் எக்ஸாமின் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம செலவே பண்ண போகிறது கிடையாது, கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கறது தான். ஸோ இன்னொரு 5 to 7 டேஸில் ஹாஸ்பிட்டல் போகணும். பிளட் செக் பண்ணாங்க. இப்போ கரண்ட்டாக 35 வீக்ஸ் அண்டு 2 days என்னமோ ஆகுது. பிளட் செக் பண்ணாங்க, 11 இருந்தது. அண்டு நார்மலாக ஸ்கேன் பார்த்தாங்க, ஆல் ஃபைன். பேபி 2.5 kg இருக்காங்க இப்போது. அண்டு எல்லாமே நார்மலாக இருந்தது. ஸோ இன்னொரு 1 வீக் போட்டும் 36 வீக்ஸ் ஆகட்டும். நம்ம வந்துட்டு நீங்கள் 1 வீக் கழித்து நீங்கள் வாங்க, நம்ம டேட் ஃபிக்ஸ் பண்ணுறதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சாட்டர்டே ஆர் மண்டே அந்த மாதிரி போகணும். போய் பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி நான் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்றதும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வர அப்கமிங் வீடியோஸும் கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.